ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SCTTRB 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சயின்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணாளங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது. சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நுரையீரல் ப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. டி வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈரிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வாக்கியங்கள் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது சரியானது அதுதான் கேட்டிருக்காங்க. அதில் 4மே இந்த 4 வாக்கியத்தில் எது சரி எது தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணணும். முயலை பற்றி எந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க, என்ன வகுப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் புக்கில் அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அந்த பாடத்தில் பேஜ் நம்பர் 191 193 அந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அந்த தலைப்பில் உள்ள பாடத்தில் பக்க எண் 191லையும் 193லையும் இது பற்றி இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது, ஒவ்வொரு லைனும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டைரெக்டாகவே புக்கில் அப்படியே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், உடற்குழியில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய உடற்குழியில் முதல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு, அப்போ ஏன்றது சரியானது. ஓகேங்களா? அடுத்து பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி நம்ம அப்புறம் பார்க்கலாம். சியை பார்த்துடலாம். நுரையீரல் ப்ளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் புக்கில் டைரெக்டாகவே இருக்குது. சுவாச மண்டலம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். இதை பாருங்கள், ஒவ்வொரு நுரையீரலும் ப்ளூரா என்ற இரட்டை சவுகளால் ஆன உரையால் ஆனது. அதில் பொதுவாக ப்ளூரா அந்த உரையால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் கரெக்ட் தான், இந்த சென்டென்ஸும் கரெக்ட் தான். அடுத்தது லாஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை ஈரிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இதில் இருக்கும் பாருங்கள். ஆனால் அது தவறானது. ஏன்னா இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, இது எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே பாருங்கள், சுற்றோட்ட மண்டலம் அந்த தலைப்பில் உள்ள அதுலேருந்து 2வது பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸாக காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடது ஆரிக்கிள் இடது வென்ட்ரிக்கினுள் இடது ஆரிக்ளோ வென்ட்ரிகுலார் துளை மூலம் திறக்கப்படுகிறது. இந்த துளை தான் ஈரிதழ் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு காக்கிறது இந்த துளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வலது ஆரிக்குலார் வலது வென்ட்ரிகுலார் இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், இடது ஆரிக்கிள் இடது வென்ட்ரிக்கினுள் இடது ஆரிக்ளோ வென்ட்ரிகுலார் துளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதில். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல வலது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் துளை மூலம் திறக்கிறது. இத்துளையை ஈரிதழ் வாழ்வு மற்றும் மிற்றல் வாழ்வு காக்கிறது. இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஈரிதழ் வாழ்வு காக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இடதுக்கு பதிலாக வலதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 4D வாக்கியம் இருக்கு இல்லையா, அது தவறானது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ வாக்கியம் சரி, பி வாக்கியம் நம்ம இன்னும் பார்க்கல. இதுதான் சில பேருக்கு குழப்பது இந்த கொஷினில். பின்றது சி வாக்கியம் சரி, டி வாக்கியம் தப்பு. ஏன்னா இங்கே வலது கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த இடது அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அடுத்து இந்த கொஷினில் எது எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்ற ஆப்ஷன் தான், பின்ற சென்டென்ஸ் தான் குழப்பமாக இருக்கும். இந்த வாக்கியம் தான் குழப்பமாக இருக்குன்னு எல்லோரும் பி சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு யாருக்கும் தெரியல. சரியாக இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நம்ம இதுவும் புத்தகத்தில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே நுண் நாளங்களுக்கு பதிலாக நுண்குழல்கள்ன்ற மாதிரி சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் ஒன்றா, நுண் நாளங்கள் நுண்குழல்கள் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண் நாளங்கள் வேறு நுண்குழல்கள் வேறு. ஓகேங்களா? நுண் நாளங்கள் நுண்குழல்கள் அப்படின்னா என்னென்னா,
விந்தணுக்களை உருவாக்குபவை தான் நுண்ணணுக்கள். தினசரி வந்து மில்லியன் கணக்கான விந்தணுக்களை உருவாக்குவை தான் வந்து நுண்குழாய்கள்னு சொல்லுவாங்க. விந்து நுண்குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்து நுண் நாளம் அப்படின்னா என்னென்னா, அந்த விந்துவை உருவாக்கும் திரவத்தின் பெரும் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து சேமித்து உற்பத்தி செய்பவை தான் வந்து இந்த விந்து நுண் நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நுண்குழாய்க்கும் நுண் நாளத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வேறு அது வேறு. ஓகேங்களா. புக்கில் நுண்குழாய்களை வச்சு இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஆனால் இதில் வந்து நுண் நாளங்களை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஓகேங்களா. அதுக்கும் இந்த இருக்குது பாருங்கள் ப்ரூஃபு. இது 193 191 அந்த பேஜில் தான் இருக்குது. இதோ அதே லைன் ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒவ்வொரு விந்தணுவும் விந்து நுண்குழல்கள் அப்படின்னா என்னென்னு இப்போ சொன்னேன். விந்தணுவை உருவாக்குபவை என்ற சுருண்ட குழல்களின் தொகுப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வேறு. ஓகேங்களா. நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நுண்ணாளங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நுண்ணாளங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, விந்துவை உருவாக்கும் திரவம் இருக்கு இல்லையா, அதனுடைய பெரும் பகுதியை சேமித்து உற்பத்தி செய்பவை தான் வந்து விந்து நுண் நாளம். அதை சேமித்து உற்பத்தி செய்பவை. இது வந்து உருவாக்குவை, நிறைய விந்தணுக்களை வந்து உருவாக்குவை தான் நுண்குழல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விந்தணு நுண்குழல்கள். அப்போ அது வந்து தவறான சென்டென்ஸ். இது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஒவ்வொரு விந்தகத்திலும் சுருண்ட நுண்ணாளங்களை கொண்ட விந்து நாளம் உள்ளது. விந்து நாளம்ன்றது வேற, உற்பத்தி செய்பவை விந்து குழல்கள் பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது வந்து உருவாக்குபவை. அப்போ இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா. அப்போ எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கரெக்டு, ஏவும் சியும் கரெக்டு, பியும் டியும் தவறு. சரி, ஆப்ஷனில் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்கள். ஏ சரி, சி சரி, பி தவறு, டி தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. இப்போ இது லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஆன்சர் கடைசியில் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏ சரி, பி தவறு, சி சரி, டி தவறு. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது தோணுச்சு, இது சரியாக இல்லை இது தவறு தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம பார்க்கலாம் ஆன்சருக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து குழப்பமாக இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அஃபிஷியல் ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்டார் கொஸ்டினாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா பி ஆப்ஷன்ன்றது சரியாக தவறான்னு கரெக்டாக யாருக்கும் தெரியாது. நான் அந்த டெஃபினேஷன் வச்சு நான் சொல்கிறேன். விந்து நாளம்னா என்ன, விந்து நுண்குழாய்னா என்ன, அதை டெஃபினேஷன் வச்சு நான் ஆப்ஷன் வந்து பியும் தவறு தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அஃபிஷியல் ஆன்சருக்கே வரட்டும். ஓகேங்களா. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது, இல்லை இது தவறாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து நீங்கள் சொல்லலாம். இது இப்படி, இதற்கான டெஃபினேஷன் இப்படி வரும் அப்படின்னு நீங்கள் அப்ஜெக்ஷன் இதில் கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. நீங்கள் சுவாலஜி படித்தவங்களாக கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி கருத்து நல்லா தெரியும், எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் அதற்கான கருத்தை அதில் தெரிவிங்க. அதுக்கான டெஃபினேஷன் சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வந்து குழப்பமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.